மக்களே வணக்கம். மிக அற்புதமான மூணாரில் இந்த பஸ் ஸ்டாப் பேர் வந்து சுண்டல் அப்படின்ற பஸ் ஸ்டாப்பு. மூணார் வியூவை பார்க்குறீங்க. வழக்கமாக மூணார்னு சொன்னால் அந்த க்ரீனிஷ் ஏரியா, அந்த வீடியோஸ் நோக்கம் அது கிடையாது. இன்றைக்கி நம்ம ஏலக்காய் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஏலக்காவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஒரு காரணத்துக்காக ஏலக்காய் விவசாயி ஒருத்தர் அதை போயிட்டுருக்காரு. வாங்க, அவருடைய அந்த தோட்டத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. அவருடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த விவசாயியின் பெயர் வந்து டாக்டர் சின்னத்தம்பி. என்னங்க விவசாயின்னு சொல்லிட்டு டாக்டர் சின்னத்தம்பின்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? மக்களை அவர் பேராசிரியர், ரொம்ப ஒரு புகழ்பெற்ற இந்துஸ்தான், சென்னையில் இருக்குது பார்த்திங்களா, படூர், அந்த இந்துஸ்தான் கல்லூரியினுடைய MBA பேராசிரியர். அதே நேரத்தில் பாருங்கள், அவருடைய தோட்டத்தில் ஏலக்காவை பற்றி நமக்கு இன்றைக்கி சூப்பராக சொல்ல போகிறாரு. ரெடியாக இருக்கீங்களா? ஐயா, முதல்ல மக்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிடு. உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்களை அறிமுகப்படுத்துங்க ஐயா. வணக்கம். என்னுடைய பேர் வந்து பேராசிரியர் சின்னத்தம்பி. பொதுவாக இந்த ஏரியாவில் என்னை வந்து அப்ரஹாம் ஜான் கென்னடின்னு கூப்பிடுவாங்க. நான் வேலைக்காக இங்கேருந்து இடம் பெயர்ந்து அங்கே போயிருக்கிறேன். இப்போ வந்து அந்த கொரோனாக்கு அப்புறம் விவசாயம் என்ன பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு விவசாயத்துக்காக வந்திருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய தோட்டங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள். இதுதான் வந்து ஏலக்காய். இது ஏலக்காய்ன்னு சொல்லக்கூடிய இது ஏலக்காய். இந்த ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐயா நீங்கள் பணி செய்கிற அந்த கல்லூரியின் பேர் சொல்லுங்கள். நான் வந்து வேலை செய்கிற கல்லூரி வந்து இந்துஸ்தான் பல்கலைக்கழகம். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டு? நான் வந்து MBA டிபார்ட்மெண்ட்டில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறேன். மகிழ்ச்சி. ஃபினான்ஸ் ப்ரொஃபஸர் நான். ஆமாம், மக்களே பாருங்கள், இப்போ அவருடைய சம்பளம்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேணாம். ஏன்னா அது ஒரு தெரியல, வாத்தியார் தொழில்னா ஒரு டீசெண்டான சம்பளம் இருக்கும். அப்புறம் எப்படி இதில் வந்தார்னு எனக்கே உங்களை மாரி ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன கேள்விகள் அவருக்காக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஐயா, முதல் கேள்வி, சின்ன பசங்க பாயாசம் குடிக்கும் போது இந்த ஏலக்காய் வாயில் போட்டோடனே துப்பிடுங்க குழந்தைங்க. ஆமாம். அப்போது சிறுவர்களுக்கு அது விருப்பமே இல்லை. ஆமாம். ஆனால் நீங்கள் ஏன் விருப்பம் இல்லாத ஒரு பொருளை ஏன் தயாரிக்கிறீங்க? ஐயா, இது பொதுவாக சொல்ல போயிட்டு இது வந்து ஒரு வாசனை பொருள். இது இந்த வாசனை பொருள் வந்து நீங்கள் எப்படின்னா, இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. மருத்துவ குணங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது, அது அதனால துப்பிடுறாங்க. பட் இதை வந்து நம்ம சாப்பிடுகிற பொழுது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த விஷயம். இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி அநேக விதமான இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அநேக வியாதிகளுக்கு இது ஒரு நல்ல மருந்துங்க. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. ரொம்ப அற்புதமாக சொல்லி முடிச்சிட்டாங்க ஐயா. இப்போது இந்த மக்கள் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நெல் பற்றி கூட ஒரு ஆர்வம் இருக்கும். நெல் எப்படி தொடங்குது, எப்படி வந்து முடியுது, எப்படி அறுவடைக்கு போகுதுன்னு. அதுபோல் இந்த ஏலக்காயோடைய அந்த 0 to end வந்து இப்போ நம்ம வியூவர்ஸுக்கு அழகாக சொல்லுங்க ஐயா. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இது ஏலக்காய். இது பழுக்கலை இன்னியும். இது வந்து பிஞ்சாக தான் இருக்குது. இதில் இதுதான் இந்த விதைக்கட்டுகள். இதுதான் விதைக்கட்டுகள். இது இப்போ வந்து இன்னும் இது ஒரு குறைஞ்ச போனால் ஒரு 3 வாரம் ஆகும். இது 3 வாரத்தில் வந்து இது வந்து கருப்பு கலராக வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து எல்லோரும் வந்து பிக் பண்ணிடுவாங்க. பிக் பண்ணிவிட்டு அதை ட்ரையரில் கொடுப்பாங்க. ட்ரையரில் கொடுத்த உடனே அது என்ன பண்ணும், நம்மளுக்கு ஏலக்காயை நல்லா சலன்னு வந்துடும் வந்தது. அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த இதுதான் இதோடைய முக்கியமான. சரி, இப்போ நெல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதல்ல விதை நெல்லுன்னு சொல்லுவாங்க. விதை நெல்லை போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து அதை ஒரு 10 நாள் கழித்து நாற்றா மாறும். அதுக்கப்புறம் அறுவடைக்கே போயிடும். இப்போ இதுக்கான விதையை நீங்கள் எதை பயன்படுத்துவீங்க? இது ஒரு காலத்தில் வந்து இந்த விதையை வந்து நாற்றா வர வச்சு அதை வந்து ஒரு அதாவது ஃபீல்டில் போட்டு அதை வளர்ப்பாங்க. கிட்டத்தட்ட நெல் மாதிரி இதை வளர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் பை இருக்குல்ல, மண் போட்டு அதில் வந்து வளர்த்து கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து அதெல்லாம் நடுவாங்க. பட் இப்போ எல்லாம் மாறி போச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்களேன், அப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் அந்த தட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா, இது தட்டைன்னு இருக்கும். இங்கே வந்து சிம்பு வரும் இந்த இடத்துல. இதே மாதிரி இங்கே ஒரு சிம்பு வரும். அதாவது தென்னங்கன்று மாதிரி. தென்னங்கன்று மாதிரி இல்லை, பட் இது வந்து சிம்பு இருக்கும் இதில். சரி, இந்த சிம்பு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சிம்பு இருக்குல்ல, இதை 2ஐயும் எடுப்பாங்க. அதை 2ஐயும் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழி கரெக்டாக நான் 2க்கு 2 அடி அகலம், 2 அடி நீளம், ஆழம் வந்து 2 அடி சரி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அதை வந்து என்ன பக்குவங்கள்லாம் செஞ்சுட்டு இதை ஊண்டி வச்சுருவாங்க சார். கரெக்டாக வந்து 2 வருஷத்தில் காய் வந்துடும். 2 வருஷம் ஆகுங்களா? 2 வருஷத்தில் கன்னிக்காப்புன்னு சொல்லுவாங்க. 2 வருஷத்தில் கன்னிக்காப்பு. அப்போ நீங்கள் அந்த சிண்டு வந்ததுக்கப்புறம் அதை நட்டிங்கன்னா 2 வருஷம் கழிச்சு தான் அதில் காயே வரும். சிலர் 1 வருஷத்தில் எடுத்துருவாங்க. அது அப்போ 2 வருஷத்தில் எத்தனை முறை தண்ணி விடணும்? தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஆக்சுவலி வந்து நம்ம வந்து பொதுவாகவே வந்து நம்ம இயற்கையை நம்பி பண்ணக்கூடிய ஒரு விவசாயம். அப்போ இந்த மண் வளம், இயற்கை, இது 2 தான் இதுக்கு தேவை. மகிழ்ச்சி. ஏன் இது சமநிலத்தில் வளர மாட்டேங்குது? சமநிலத்தில் வந்து வளருது, சில இடங்கள்ல இருக்கு. இதுக்கான இது சீதோஷண நிலை சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமாம், வெப்பநிலை வந்து கரெக்டாக அந்த கூலிங் அதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் ஈவன் நீங்கள் வந்து மற்ற இடங்களில் போனாலும் இருக்கும்.
பட் கூலிங் இருந்தால் மட்டும்தான் இந்த செடியெல்லாம் நல்லா வளரும். மக்களே ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி பாருங்கள். அது வந்து நீங்கள் இந்த அதாவது மிளகு, ஏலக்காய் ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் மட்டும்தான் விளையும் என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி நேயர்களுக்கு தேவையான அற்புதமான தகவல்களை கொடுத்துருக்காங்க. போதுமான கேள்விகள் நம்ம கேட்டுட்டோம். அவரும் நல்லா அற்புதமாக இந்த கேட்டுடலாம். ஐயா, இதனுடைய லாபம் பற்றி சொல்லுங்கள் ஐயா. இது வந்து இதுக்கு ஏலம் டெய்லி வந்து ஏலம் ஆன்லைனில் ஏலம் போடுவாங்க. இது ஆக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து அந்த காயுடைய தரத்தை பொறுத்து அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆவரேஜ் எடுப்பாங்க. இந்த ஆவரேஜ் எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கக்கூடிய அந்த இடைத்தரகர்கள் வந்து எங்களை மாதிரி விவசாயிகள்ட்ட வாங்கிட்டு போயிட்டு அவங்க வந்து வித்துருவாங்க. அந்த மகிழ்ச்சி இதுதான் விஷயம். இருந்தது இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இதில் நீங்கள் உங்கள் தோட்டத்தில் மொத்தம் எத்தனை கிலோ நீங்கள் இதுவரைலாம் அறுவடை செஞ்சுருப்பீங்க? ஒரு அறுவடையில் எத்தனை கிலோ நீங்கள் அதிகபட்சமாக எடுத்திருப்பீங்க? நான் ஒரு 500லேருந்து 600 கிலோ ஒரு மொத்தத்தை நான் எடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். 600 கிலோ. அதாவது அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு டைம்ல வந்து எடுப்போம் நாங்க. அது 1000 வந்துடலாம், 2000 கூட வராது. டிபெண்ட்ஸ். அது நல்லது எப்படி பண்றோமோ விவசாயம் பண்றது பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் இதை ஒரு முறை நீங்கள் அறுவடை பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இதே செடியில் அந்த ஏலக்காய் மறுபடியும் வருமா? ஆமாம் ஆமாம். இது வந்து இதுக்கு லைஃப் டைம் நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 வருஷம் வரைக்கும் இதில் வந்து நீங்கள் காய் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த கீழே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பார்த்தீங்கல்ல, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் செடி இது. மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் பார்க்குற 20 வருஷம் அது. ஆமாம். அதை நாங்கள் மண்ணு போட்டு கிட்டத்தட்ட இது 12-13 அடி உயரம் போகும் போலையா? 20-25 அடி உயரம் வரைக்கும் போகும். மகிழ்ச்சி. ஐயா, இதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? சவால்கள்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து அதிகமான மழை வந்துடக்கூடாது. மழை வந்ததுன்னு சொன்னால் இங்கே இருக்கிற செடிகள் எல்லாமே அழுகி போயிடும். வந்தது ஏன்னா மண்ணுடைய தரமெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஏன்னா உரங்கள், இயற்கை உரங்கள் இல்லாமல் கெமிக்கல்ஸ் நிறைய போட்டு இதோடைய மண் வளத்தோட எல்லாம் குறைஞ்சி போச்சு. அதனால தாங்குற சக்தி இல்லாதனால அழுகல் வந்துடும். அப்போ நீங்கள் வந்து இயற்கை உரம் தான் பயன்படுத்துறீங்களா? நம்ம அது இயற்கை உரமெல்லாம் போடுறது இல்லைங்க. இப்போ நீங்கள் அப்போ செயற்கை உரமாக பயன்படுத்துறீங்க? ஆமாம், கெமிக்கல் தான், எல்லாம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, மகிழ்ச்சி. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப அற்புதமான இந்த ஏலக்காய் வந்து ஒரு வருவாய் ஈட்டிப்பு பற்றி எதிர்கால தலைமுறைக்கு ஒரு அற்புதமான சிந்தனையை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எதிர்காலத்தில் மூணார் மட்டும் இல்லை, ஏலக்காய் விளையக்கூடிய அந்தந்த இடங்களில் நீங்கள் இது ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக செய்யலாம் என்பது பேராசிரியர் மற்றும் விவசாயி டாக்டர் சின்னத்தம்பி அவர்களுடைய கருத்தாக அமைகிறது. மக்களே, ஐயா, நேயர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் நிறைவு செய்யலாம். ஐயா, இது வந்து ஒரு படிப்பு மட்டும் கிடையாது. படிப்பு இல்லாமல் ஒரு விவசாயம் அப்படின்றது வந்து நம்முடைய குலத்தொழில்னு சொல்லுவாங்க. நம்ம விவசாயத்தை வந்து எப்பயுமே நம்ம வந்து பேணி காக்கணுன்றது வந்து என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன படித்தாலும் சரி, ஒரு காலத்தில் வந்து இது மாதிரி விவசாயம் பண்ணுகிற பொழுது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் ஜெனரேஷனுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும். அது வந்து என்னுடைய நல்ல ஒரு கருத்து. அது நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வந்து இறுதியாக பாருங்கள், நடிகர் விஜய் சொல்கிற மாதிரி விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு. இது நகைச்சுவையாக இருந்தாலும் அதில் ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்குது. மக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் இருவரின் அன்பும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். தொடர்க ஒரு தொழிலை வெற்றி பெறுக. வணக்கம். நன்றி. வணக்கம்.